வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். ரீசெண்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதனால என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த பாலிசிஸில் இருக்கிற குறைகள் நிறைகள் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கன்சிடர் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது கூடவே ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் மற்ற பாசிட்டிவான விதத்தில் எந்த மாதிரி நீங்கள் சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போஸ்ட் ஆஃபீஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இவங்க வெப்சைட்ல நம்ம போய் பார்க்கும்போது கிளியரா தெரிறது என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் இவங்களுக்கு ஒரு தனியான ஒரு கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறாங்க. எப்படி ஒரு பாலிசி பஜார், டிட்டோ, ரெனியூ பைலாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க பிரைவேட் பிளேயர்ஸ்குள்ளாடி டைப்ல இருந்து அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுல வர கமிஷன் வந்து அவங்களோட கம்பெனிக்கு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ இவங்க வந்து முக்கியமா நிவா ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ், ஆதித்யா பிர்லா இன்சூரன்ஸ், ராயல் சுந்தரம், ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ், இதே மாதிரி கம்பெனிஸ் கூட டைப்ல இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு வெப்சைட்டை ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸ் நான் போனேன்னா அந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிடும். நான் சிம்பிளா வந்து நான் இதை எப்படி ரீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ தட் நீங்களே போய் செக் பண்ணும்போது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இவங்க ஆஃபர் பண்றது மேக்ஸிமம் வந்து குரூப் பாலிசி கொடுக்குறாங்க, டாப் அப் கொடுக்குறாங்க, சூப்பர் டாப் அப் பாலிசி கொடுக்குறாங்க, அண்ட் சில காம்ப்ரஹென்சிவான பாலிசிஸும் ஒரு கேன்சருக்கான ப்ராடக்ட்டை இவங்க கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குரூப் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் பாலிசி கிடையாது. இது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட வரும். அது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது டாப் அப் அண்ட் சூப்பர் டாப் அப். இதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். ரெண்டு பாலிசிஸ்லயுமே டாப் அப் அண்ட் சூப்பர் டாப் அப்ல காமனா இருக்கிற விஷயம் வந்து டிடக்டிபிள். இந்த டிடக்டிபிள் அப்படிங்கிறது ஒரு 1 lakh 2 lakhல இருந்து 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் பாலிசியில் டிடக்டிபிள் அமௌண்ட் 5 lakh ரூபி இருக்கு அப்படின்னா, அண்ட் உங்களோட டாப் அப் பாலிசி இல்லை சூப்பர் டாப் அப் பாலிசி 10 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 லட்ச ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறத கம்பெனி பே பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த டாப் அப் அண்ட் சூப்பர் டாப் அப். அண்ட் இதுல இருந்து காமனா இருக்கிற ஒரு விஷயம். பட் இந்த சூப்பர் டாப் அப் பொறுத்த வரைக்கும் வருஷத்துல முதல் 5 லட்ச ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க கொடுக்கணும். தட் மீன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி அட்மிட் ஆகுறீங்க, 1 லட்ச ரூபாய் செலவு உங்க பாக்கெட்ல நீங்க செலவு பண்ணீங்க. ரெண்டாவது வாட்டி அட்மிட் ஆகும்போது ஒரு 7 லட்ச ரூபாய் பில் ஆகுது அப்படின்னா 4 லட்ச ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்து கொடுப்பீங்க. பேலன்ஸ் இருக்கிற 3 லட்ச ரூபாய் வந்து கம்பெனி கொடுக்கும். தட் மீன்ஸ் ஒரு வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் 5 லட்ச ரூபாய் டிடக்டிபிள் அப்படிங்கிறது வந்து சூப்பர் டாப் அப்ல. அண்ட் டாப் அப் பாலிசியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 5 லட்ச ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் எவ்ரி பில். ஸோ இதான் வந்து டாப் அப். ஸோ டாப் அப்போட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் சூப்பர் டாப் அப். எப்போதுமே இந்த பாலிசிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பர் டாப் அப் பாலிசி எடுங்க அப்படிங்கிறது நம்மளோட ரெக்கமெண்டேஷனா இருக்கும். இதனால உங்களுக்கு கிளியரான டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பிரீமியம்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றாங்க இல்லையா, அரௌண்ட் 999 rupees உங்களுக்கு பாலிசி வருது அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து சூப்பர் டாப் அப் பாலிசி தான் இவங்க சொல்றாங்க. இது வந்து அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ்ல உங்களுக்கு 10 lakh rupees 15 lakh rupees கவர் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த டிடக்டிபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேஸ் பாலிசி இருக்குன்னு நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணது நல்லாவா இருக்கும். உங்களுக்கு பேஸா வேற எந்த பாலிசியும் இல்லை, நீங்க டைரக்டா சூப்பர் டாப் அப் பாலிசி போறீங்க இல்லை டாப் அப் பாலிசி போறீங்கன்னா அது கண்டிப்பா ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஹாஸ்பிட்டல் கேஷுக்கான பாலிசிஸ் இவங்க கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஒவ்வொரு 24 hours செட்டன் கேஷ் வர மாதிரி அதுக்குமே பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கு. காம்ப்ரஹென்சிவான பாலிசிஸ் வந்து நான் முக்கியமா பார்த்தது ஸ்டார் ஹெல்த்ல வந்து அஷோர்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி கொடுக்குறாங்க. அது ஒரு கொஞ்சம் ஓல்டான பாலிசி. பட் இருந்தா கூடிய ஒரு யங்கான ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி பிரீமியம் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசென்டான பாலிசி அது இருக்கும். ஆதித்யா பிர்லாலையும் ஓவரால் கவர் கிடைக்கிற மாதிரி 2 பாலிசி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் ஹெல்த் பிளாட்டினம் அண்ட் ஆக்டிவ் ஒன் மேக்ஸ் அப்படிங்கிற பேஸ் பாலிசி கவர். அதையும் காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னு சொல்லணும்னா ஆக்டிவ் ஒன் மேக்ஸ் சொல்லலாம். பட் அது கூட இருக்கிற இன்னொரு பாலிசி வந்து ரூம் ரெண்ட்ல எல்லாம் லிமிடேஷன்ஸோட தான் வருது. இந்த பேஸ் பாலிசிஸோட பிரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ரிவ்யூ வீடியோல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஆல்ரெடி ஸ்டார் ஹெல்த் அஷோரோட ரிவ்யூ, ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் ஒன் மேட்சோட ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு வரும். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் போஸ்டல் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அலாங் வித் தட் பேங்கிங் சர்வீஸஸும் இப்போதைக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஒரு பேங்கா கன்சிடர் பண்ணலாம். எப்போதுமே நம்ம பேங்க்ல கூட ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸே பேங்கிங் தான். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு பிசினஸா, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்காக அதை பண்றாங்க. அண்ட் எம்ப்ளாயிஸ்மே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு புஷ் ப்ராடக்டா பண்றாங்களே தவிர அதை வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒரு ஸ்கில்ஃபுல்லா இல்லை அப்படிங்கிறது என்னோட அப்சர்வேஷன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு சர்வீஸுக்குமே பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்போதுமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைசர், ரொம்ப வருஷமா இதே ஃபீல்டில் இருக்கிறவங்க, லெஜிட்டிமேட்டா இருக்கிறவங்க கிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு
கூடவே நீங்களுமே ரிசர்ச் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை கன்சல்டிங் தேவைன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கலாம். 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்கு. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். போஸ்ட் ஆஃபீஸில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தேன். ஸோ அதை அப்போ வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு பிரைவேட் பேங்க்ல எஃப்டியா போடலாம் அப்படின்ற மாதிரி டிசிஷனில் போகும்போது அவங்க சொன்னது என்னன்னா லாக்கிங் பீரியட் இருக்கு அப்படின்னு. அப்புறமா அந்த லாக்கிங் பீரியட் நான் சர்வ் பண்ண அப்புறமா திருப்பி எகைன் நான் சென்னையில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரான்ச்ல தான் போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இந்த அக்கௌண்ட்டை எங்க ஓப்பன் பண்ணீங்களோ அதே பிரான்ச்ல போயிட்டு தான் நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி ஊருக்கு எப்போ போகணும் அந்த மாதிரி போய் அதை வித்ட்ராவல் பண்ணேன். இந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸோட தான் இந்த சிஸ்டம் வந்து இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அண்ட் முக்கியமா அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் 500 rupees தான் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வீசஸும் அவங்கள்ட்ட பெருசா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இப்போ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பத்தி பார்த்தரலாம். சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்ப அட்ராக்டிவா எனக்கு படுது. ஏன்னா ஒரு லாங் டேர்முக்காக ஒரு பெண் குழந்தை இருக்கிறவங்க 21 இயர்ஸ் வரைக்கும் போடுங்க வந்து ஒரு பெரிய லம்சம் கிடைக்கும். அது ஒரு டிசிப்ளினும் கிரியேட் ஆகுது, கேரண்டியாவும் இருக்கு. நான் இதை பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராடக்ட் யார் வேணா போடலாம், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இது இல்லாம மோஸ்ட் ஆஃப் இவங்களோட பிளான்ஸ் வந்து லாக்கிங் பீரியடா தான் வருது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். பட் முக்கியமான ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது இது வந்து சாவரின் கேரண்டி, இதுல ஒரு எந்த இஷ்யூ வரப்போறது கிடையாது. என்னோட புரிதல் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ரூரல் ஏரியால இருக்கிறீங்க இல்ல சப்அர்பன் ஏரியால இருக்கிறீங்க, நீங்க வந்து கான்ஸ்டன்டா டிராவல் பண்றது இல்ல, ஒரே சொந்த வீட்டுல இருக்கிறீங்க இல்ல ஒரே ஏரியால இருக்கிறீங்க, நீங்க ரெகுலரா அதே இடத்துல புழங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது எந்த இஷ்யூ உங்களுக்கு வரப்போறது கிடையாது. சீப் டு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெகுலரா நீங்க வந்து ஒரு டைம் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு சில விஷயங்களை உங்களுக்கு ப்ராக்டிகலா பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க. பட் நீங்க ஒரு அர்பன் ஏரியால இருக்கிறீங்க, ரெகுலரா நீங்க ஜாப்ல இருக்கிறீங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிரைவேட் பேங்க்ஸ் எப்படி வந்து அதிகமான பீரியட்ல நீங்க வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விடிட்டியோடவே இதோட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிகலான விஷயம் நான் பார்க்குறேன். இதான் வந்து என்னோட அப்சர்வேஷனா இருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக யோசிச்சு இருக்கீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.